ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ கீழே போய் தம்பியில் முடிச்சுட்டு வந்தேன். குளிப்பாட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். டிஃபன் மட்டும் தரணும். இப்போ மேலே வந்தேன். காலைல வாக்கிங் போட்டது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. செகண்ட் டே ஒரு 100 நாள் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சோம்பேறித்தனம் உடம்புல வந்துச்சா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். நேற்று அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேன், இன்றைக்கி அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 1 ஹவர் எதுக்கே தான் இருக்குது பார்க். ஓகே. நைட்டு ஃபுல்லாக தம்பி தூங்கவே இல்லை. தூங்கலைன்னா தூங்கியிருக்கான், உட்காந்து தூங்கியிருக்கான். அதாவது இப்படி இந்த முதுகு என்ன ஆகும், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அதே எனக்கு பெரிய மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு நார்மலாக நடந்தால் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, சொன்னால் புரிஞ்ச மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே வாங்க. இப்போ டிஃபன் எதுனா பண்ணணும். என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். துவையல், கொத்தமல்லி துவையல், புதினா துவையல், எல்லா துவையலும் பண்ணியாச்சு. வெறும் துவையல் பண்ணி பார்க்கலாமா? வெறும் அழகாக சூப்பராக ஒரு துவையல். இப்போ நான் தேங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் இருந்துச்சுன்னா அது வந்து டிஃபனுக்கு தொட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, வீட்டில் சாப்பாடு சூடாக சாப்பாடு செஞ்சு அந்த துவையலை போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். புளி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அந்த துவையல் வந்து எங்கள் அம்மா பண்ணது ஞாபகம் இருக்குது எனக்கு. அதை வச்சு நான் பண்ணுறேன். எங்கள் அம்மா கைப்பக்குவம் துவையல். முதல்ல ஃப்ரிட்ஜை திறந்துட்டேன். தேங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு அதுவும் கடைக்கு போகணும். இந்த கடைக்கு போகிறதுல லைஃப்பில் ஒரு பாதி குடும்பம் போல இருக்குது. சாய்ராமா, எத்தனை டிஃபன் பாக்ஸ் இருக்குது? எங்கே தேடுவேன் தேங்காவை, எங்கே? மேக்ஸிமம் தான் டிஃபன் பாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இது பச்சை பட்டாணி சவுண்டு வருது. காலியாக இருக்கு. தான் நினைக்கிறேன். எங்கள் ஃப்ரிட்ஜை விட்டுருக்கு பாருங்கள். எங்கள் அப்பா ஞாபகமாக அப்பப்போ நான் ஒரு சோடா குடிச்சுக்கிறது. எங்கள் அப்பா சாக்கில் மருமகளுக்கு இந்த ஆப்பிள், சாத்துக்குடி எனக்கு பிடிச்ச ஐட்டம் இதுதான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. பால் எதனா மிச்சமாச்சுன்னா நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ரோஸ் மில்க் மாதிரி கலந்து சாப்பிட்றோம். ஆமாம். ஓகே, அவ்வளோதான். மூடு. மாவு இருக்குது. இது நம்புகிறேன் தேங்காய்னு பார்க்கலாம். குட். இந்த தேங்காய் போதும். இதில் இவ்வளோ கூட தேவையில்லை, கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் மேலே எடுத்திருக்கேன். ஒரு 12 காஞ்ச மிளகா, ஒரு 6 பத்தை 7 பத்தை தேங்காய், தேவையான அளவு உப்பு, 2 பூண்டு போதும். கொஞ்சம் தோலோடு போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஞாபகம் இல்லாமல் தோலை சீவிட்டேன். சரி, இருக்கட்டும். ஓகேவா? எவ்வளோதாங்க. குயிக்காக டேஸ்ட்டாக ஒன்று பண்ணிடலாமா? முதல்ல தேங்காயை வந்து துருவிக்கலாம். கழுவி க்ளீனாக துருவி வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்காவை துருவி வந்துட்டேன். இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாகுது. இதில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மேலே எடுத்துங்களேன். கொஞ்சம் துவையல் ஜாஸ்தி வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் செவக்கட்டும். செவக்குதான், கொஞ்சம் சிவப்பாகி வருது பாருங்கள். இப்போது காஞ்ச மிளகா, புளி, கொஞ்சம் உப்பு, பூண்டு ஒரு கலத்தை கலக்கலாம். சிம்மில் வச்சுங்க. சிம்மிலே வச்சுங்க. எண்ணெய் சூடானோன்னு கீழே உந்துன்னு இருக்குது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுங்க. இப்போ இதில் நம்ம நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது தேங்காய் போட்டு லைட்டாக ஒரு 1 நிமிஷம் கூட 30 செகண்டு. அவ்வளோதான். 30 செகண்ட் லைட்டாக இது நல்லா ஆறணும். ஆறின அப்புறம் தான் நம்ம அரைக்கணும். ஸோ 30 செகண்ட் ஆகிடுச்சுமா. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இது கொஞ்சம் ஆறணும்.
அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஆறினப்போ அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் இருப்பேன், எங்கள் அம்மா இந்த அடிக்கடி பண்ணுவாங்க. இது அரைக்கிறப்போ இந்த அம்மியில் தான் போட்டு அரைப்பாங்க. அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும். ஆனால் மிக்சியில் இப்போ இங்கே 6 வீட்லேயும் அம்மி இல்லை. உங்கள் வீட்டில் என்ன அம்மி இருக்கா? யூஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக கிராமத்தில் யூஸ் பண்ணுவீங்க. இங்கெல்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது. அதோடு என்னுடைய எங்கள் அம்மாவுடைய பீரியட் முடிஞ்சு போச்சு. எனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் 28 வருஷம் ஆகுது. அம்மியிலலாம் அரைச்சதே கிடையாது. மிக்சி 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 ஆட்டுக்கல் அம்மிக்கல் அரைச்சா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குன்னுவாங்க. ரசம் கூட எங்கம்மா இந்த மிளகா தனியா சீரகம் அரைச்சி அதில் பிழிஞ்சு ரசம் வைப்பாங்க. தேவாமிர்தமாக இருக்கும். இப்போ எங்கள் ஒய்ஃப் பண்ணுறது சூப்பராக இருக்கும். நல்லா சொல்லக்கூடாது இல்லையா? அடுத்த வேலை சோறு கிடைக்காது. சரி, ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ கீழே இது பண்ணிவிட்டு அரைச்சின்னு வந்துடுறாரு. மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இந்த அம்மி யார் வீட்டில் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அம்மி வீட்டில் அரைக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க, எப்படி சொல்கிறது, பழைய ட்ரெடிஷனலாக மறக்காதவங்க, அவங்க தான். ஓகேவா? அரைச்சின்னு வந்துடுறேன். மிக்சி ஜாரில் போட்டாச்சு, அரைச்சின்னு வந்துடுறேன். ஓகே, அரைச்சின்னு வந்துட்டேன். இது மழை அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றவும் கூடாது. இந்த திக்னஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கீழே போட்டால் மொல்லமாக கொட்டணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது தாளிக்கெல்லாம் கூடவே கூடாது. தாளிக்க வேண்டாம், தாளிக்கா நல்லாயிருக்கும். தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்டா அந்த சாப்பாட்டில் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்க தெரில, எல்லாம் தான் பண்ணியிருப்பீங்க. எங்கள் அம்மா பண்ண ஞாபகம் வந்துச்சு. சரி, இப்படி பண்ணி பார்க்கலாமே. டெய்லி இந்த நேற்று இது பண்ணேன், கத்திரிக்காய் பஜ்ஜி, முந்தானத்து இஞ்சி சட்னி, முந்தானத்து துவையல், மூலிகை துவையல் எல்லாம் பண்ணியாச்சு. சரி, இதை நான் இது வரைக்கும் பண்ணலை, இதையும் பண்ணி காமிச்சிட்டேன். இது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது எதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா புளி சாதத்துக்கு தான். வெளியேனா போகிறோம், புளி சாதம் கலைக்கும். இது ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுன்னு போனிச்சுன்னா தேவாமிர்தமாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இந்த மாதிரி ஆகிருக்கேன். இப்போ தான் ஒழுங்காக வாக்கிங் போகிறேன் குறைக்கிறதுக்கு. நேற்று காலையில் 2 தோசை சாப்பிட்டேன், மதியானம் கொஞ்சம் ரசம் சாதம், நைட்டு 2 தோசை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பார்க்கலாம் ஒரு 100 நாள் என்ன ஆகுதுன்ட்டு. தோசை துவையல் ரெடி. இந்த துவையல் வித்தியாசமான துவையல் எப்படி இருக்கும் பாரு. சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. காரசாரமாக சூப்பராக இருக்கா? அவ்வளோதான். நம்ம என்னங்க எதிர்பார்க்க போகிறோம்? நம்ம செஞ்சதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம செஞ்ச கஷ்டம்லாம் போய்டுவாங்க இல்லையா? இப்போ நல்லா இருக்குனாங்க, அவ்வளோதான் சந்தோஷம். நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லிடணும். நல்லா இருந்தால் கூட அடுத்த வாட்டி திருத்திக்கலாம் இல்லையா? வாங்க, தோசையும் துவையலும் சாப்பிட்லாம். நீ சொல்லிட்டு வாங்க சாப்பிட்லான்ட்டு. வாங்க சாப்பிடலாம். உங்கள் ஒய்ஃப் அவ்வளோ பொருள் வராது, கோச்சிக்காதீங்க. செமையாக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.